நம்ம சுவாசிக்கிற காற்று சேஃப்னு நம்புகிறோம். ஆனால் இந்தியாவில் தினமும் 5400க்கும் மேற்பட்டவங்க சுத்தமில்லாத காற்றை சுவாசிக்கிறனால இறந்து போகிறாங்க. ஏன்னா அன்பிலீவபிள் நம்பர். வேர்ல்ட் டாப் 100 பொல்யூட்டட் சிட்டிஸில் 93 இந்தியன் சிட்டிஸோட பேர் இருக்குது. இது ஆக்சிடென்ட் இல்லை, ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். டெல்லியில் ஒரு நாள் நம்ம மூச்சு விடுறது 25 to 30 சிகரெட்ஸை ஸ்மோக் பண்ணுறதுக்கு சமம். ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணிடலாம், ஆனால் காற்றை. Dr. Alok Ranjan sees hundreds of patients every day and most relate to breathing problems. Smog here was so thick, drivers couldn't see where they were going. It is so crucial to speak up because the air we breathe has become so polluted that living itself has become difficult. WHOட PM 2.5 சேஃப் லிமிட் 5 மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர். ஆனால் இந்தியாவில் மக்கள் அதை விட 7லேருந்து 20 மடங்கு அதிகமான பொல்யூஷனில் வாழ்கிறாங்க, அதுவும் வில்லேஜஸில் கூட. PM 2.5ங்கிறது லங்கை மட்டும் பாதிக்காது, பிளட்டுக்குள்ளே போய் உங்கள் பிரெயின், உங்கள் ஹார்ட், ஆர்கன் அப்படின்னு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும். இந்த PM 2.5ங்கிற பார்ட்டிகள் எப்படி இருக்கும்? பிலீவ் மீ, இட் இஸ் குவைட் டேஞ்சரஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜியாகிரஃபியே நமக்கு சப்போர்ட்டாக இல்லை. இண்டோ-கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ் தான் உலகத்திலேயே பிக்கஸ்ட் பொல்யூஷன் போல். அங்கே உள்ள 600 மில்லியன் மக்கள் தினமும் டாக்ஸிக் ஏரை இன்ஹேல் பண்ணுறாங்க. பீஜிங்கில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ப்ராப்ளமை இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 10 வருஷத்தில் அவங்களோட ஸ்கை கிளியர் ஆகிருக்கு. பொலிட்டிக்கல் வில் இருந்தால் இங்கேயும் அது பாசிபிள். ஸோ இன்றைக்கே நம்ம ஒரு முக்கியமான கொஷினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதுதான் ஏர் பொல்யூஷன். இங்கே ஏர் பொல்யூஷனுக்கு இந்தியாவில் என்ன நடக்குது, இந்தியா என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அண்ட் இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் தெளிவாக ஆராயலாம். Let's dive right in. But poisonous air that millions are forced to inhale every single day, viewers. Students, teachers, parents, health workers, they've all come here to protest and raise their voice against air pollution. They say this is slow murder, a silent genocide that is taking place. டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம வீடியோ பார்க்குற ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த சின்ன கிளிக் தான் எனக்கு மேலே குவாலிட்டியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பெரிய மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ள போகலாம். AQI.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வெளியிட்ட December 5th, 2025க்கான ரியல் டைம் 100 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் இன் த வேர்ல்ட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா 100ல் 93 சிட்டிஸ் இந்தியன் சிட்டிஸ் தான் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட 2024க்கான மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிக்கான ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் 10 பிளேசஸில் இந்தியன் சிட்டிஸ் தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி இன் 2024ல் இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது. உண்மை என்னன்னா 2023ல் மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் அசுத்தமான காற்றை சுவாசிச்சனால இறந்துருக்காங்க. இதை இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் ஆவரேஜாக 5400க்கும் மேற்பட்ட உயிர்கள் நம்ம கண் முன்னாடியே போயிட்டுருக்கு, சிம்பிளி அவங்க பொல்யூட்டட் ஏரை ப்ரீத் பண்ணுறதுனால மட்டும். இதுக்கு மேலே ஷாக்கிங் என்னென்னா நம்ம நாட்டில் மட்டும் 1.4 பில்லியன் மக்களுக்கு மேலே, அதாவது லிட்டரலி எல்லாருமே WHO சொல்கிற சேஃப்டி லிமிட்ஸை விட அதிகமான பொல்யூஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம ஏர் பொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மூச்சு விடுற காற்றுல ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் சிலது கலந்துருக்கும். இதை தான் ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? அதில் பல டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டிகுலேட் மேட்டர். இது சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்ன துகள்கள்னு வச்சுங்க. இதில் PM10, PM 2.5 அப்படின்னு 2 டைப் இருக்குது. அடுத்தது கேஸஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் மாதிரியான பாய்சனஸ் கேஸஸும் இந்த ஏரில் இருக்குது. இது எல்லாம் பல ஆக்டிவிட்டீஸ் லைக் வெஹிக்கிள்ஸில் இருந்தோ, ஃபேக்ட்ரிஸில் இருந்தோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் இருந்தோ வெளியே வருது. இன்னொரு மேஜர் பொல்யூட்டன் கிரவுண்ட் லெவல் ஓசோன். இது டைரெக்டாக வெளியே வராது, பட் சன்லைட்டில் அதர் பொல்யூட்டன்ஸ் ரியாக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஏரை பாய்சனஸ் ஆக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்கேரி பார்ட் என்ன அப்படின்னா இந்த பொல்யூட்டன்ஸில் சிலது நம்ம கண்ணுக்கு தெரியும், ஸ்மோக்கி ஹேஸ் மாதிரி, பட் மெஜாரிட்டி கண்ணுக்கே தெரியாது. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொல்யூட்டன்ஸ் இருக்கும்போது நம்ம ஏரில் ஏர் குவாலிட்டி எவ்வளோ சேஃபு அப்படின்னு எப்படி மெஷர் பண்ணுறது? அதுக்கு தான் சயின்டிஸ்ட் ஒரு சிம்பிள் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் AQI, அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இது ஒரு நம்பர் ஸ்கேல்.
0லேருந்து 500 வரைக்கும் போகும். இதை ஈஸியாக புரிஞ்சுக்க நம்ம சயின்டிஸ்ட்டும் கலர் கோடும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 0லேருந்து 50 இருந்தால் க்ரீன் கலர், அதாவது குட், பர்ஃபெக்டாக ப்ரீத் பண்ணலாம். 51லேருந்து 100 வரை எல்லோ, அதாவது சாட்டிஸ்ஃபேக்டரி, மோஸ்ட்லி ஓகே. 101லேருந்து 200 ஆரஞ்சு, இங்கே தான் மாடரேட், சென்சிட்டிவ் பீப்புள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 201லேருந்து 300 ரெட், அதாவது புவர். இப்போது ப்ராப்ளம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. 301லேருந்து 400 பர்பிள், அதாவது வெரி புவர், சீரியஸ் ஹெல்த் அலர்ட் இந்த இடத்துல இருக்குது. இன்னொன்று 401லேருந்து 500 மரூன் கலரில் இருக்கும். இங்கே சிவியர் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் டிக்ளேர் பண்ணணும். லிட்ரலி அவுட்டோரில் இப்போ போகவே கூடாது. இப்போ ஷாக்கிங் ரியாலிட்டி செக். நம்ம டெல்லியில் நவம்பர் 18, 2024 அஃபிஷியல் சிபிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட ரீடிங்கில் 494 ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது சிவியர் ப்ளஸ் கேட்டகரியில் லிட்டரலி ஸ்கேலோட மேக்ஸிமம் லிமிட்டையே ரீச் பண்ணியிருக்கு. பட் இன்னும் பயங்கரமானது என்னென்னா, இந்த AQI மாதிரி இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஎஸோட EPA, அதாவது என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி மெத்தட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது அந்த ஸ்கேலுக்கு அப்பர் லிமிட் இல்லை. ஸோ டெல்லியில் சில ஏரியாவில் லோக்கலைஸ்ட் ரீடிங்ஸ் 1000க்கும் மேலே தாண்டி சில டைம்ஸ் 1600 வரைக்கும் கூட போயிருக்கு. மும்பை, கொல்கத்தா, பெங்களூர் மாதிரியான மெட்ரோஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக 200க்கும் மேலே ரேஞ்சில் தான் இருக்குது எப்பவுமே. பட் ப்ராப்ளம் என்னென்னா, நாம் டெய்லி வெதர் செக் பண்ணுற மாதிரி AQI செக் பண்ணுறதே கிடையாது. மழை வருமானு பார்ப்போம், பட் ஏர் ப்ரீத் பண்ண சேஃபாக இருக்கா அப்படின்னு யோசிக்கவே மாட்டோம். இதுதான் இந்த இன்விசிபிள் டேஞ்சர். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிஹேவியரை தான் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த AQI நம்பரை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு அதோட சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம். ஃபஸ்ட்டு ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸை டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, முக்கியமான சிட்டிஸில். இந்த ஸ்டேஷன்ஸில் சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அது கண்டினியூஸாக காற்றுல இருக்கிற பொல்யூட்டன்ஸை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்தியாவில் CPCB, அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, 8 மேஜர் பொல்யூட்டன்ஸ் இந்த ஏரை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க கண்டினியூஸாக. அது என்னன்னா, நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். 1 PM10, PM2.5, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், அமோனியா, லெட், இதை தான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு பொல்யூட்டனுக்கும் செப்பரேட்டாக கான்சன்ட்ரேஷன் யூனிட்டை மெஷர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு PM2.5 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டரில் மெஷர் பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு பொல்யூட்டனுக்கும் ஒரு சப் இண்டெக்ஸும் கால்குலேட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் AQI இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த எல்லா பொல்யூட்டன்ஸோட சப் இண்டீசஸையும் கம்பேர் பண்ணி அதில் எது ஹையஸ்டாக இருக்குதோ அதை தான் இந்த இடத்தோட AQI லெவல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது 5 பொல்யூட்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது சப் இண்டெக்ஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடுக்கு லெட்ஸே 50, ஓசோனுக்கு 80, PM10க்கு 150, PM2.5க்கு 200ன்னு வந்ததுன்னா ஹையஸ்ட் வேல்யூவான 200 தான் ஓவரால் AQI-யை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால தான் எந்த பொல்யூட்டன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரியல் டைமில் இந்த டேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். யூஸ்வலி ஹவர்லி பேசிஸில் இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா வெதர் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுள் வெதர் ஆப்பை யூஸ் பண்ணி கரண்ட் AQI என்ன அப்படின்னு பார்க்க முடியும். இப்போது இந்த எல்லா பொல்யூட்டன்ஸ்லேயும் இந்தியாவை மிக கொடுமையாக அஃபெக்ட் பண்ணுறது PM2.5 தான். நான் யூஸ் பண்ணுறது இந்த கூகுள் மேப்ஸில் லேயர்ஸை கிளிக் பண்ணி மேப்பில் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணுங்கள், ஈஸியாக AQI பார்க்கலாம். இந்த மாதிரி PMனா பார்ட்டிகுலேட் மேட்டர், அதாவது காற்றுல மிதக்கிற கண்ணுக்கே தெரியாத சாலிட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் லிக்விட் ட்ராப்லெட்ஸ். இப்போ இதோட சைஸ் தான் ரொம்ப முக்கியம். PM10னா 10 மைக்ரோமீட்டர்ஸ் ஆர் லெஸ். ஒரு மைக்ரோமீட்டர் அப்படின்னா 1/1000 ஆஃப் அ மில்லிமீட்டர். அப்படி பார்த்தா PM10 கிட்டத்தட்ட நம்ம ஹேர் ஸ்ட்ராண்டோட வித்தில் 1/7 ஆஃப் த சைஸில் தான் இருக்கும். இது இவ்வளோ பெருசாக இருக்கிற அப்படின்னால மோஸ்ட்லி நம்ம மூக்கில் இருக்கிற ஹேரை இதை ஃபில்டர் பண்ணிடும், இல்லைன்னா தொண்டையிலையும் இது ஸ்டக் ஆயிரும். பட் PM2.5 இது 2.5 மைக்ரோமீட்டர்ஸ் ஆர் லெஸ், அதாவது PM10 விட 4 மடங்கு சின்னது. இது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறனால இது டைரெக்டாக நம்ம லங்ஸில் டீப்பாக பெனட்ரேட் ஆகி பாடிக்குள்ளேயே போயிடும். அங்கிருந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்டர் ஆகி இது பல டேமேஜை க்ரியேட் பண்ணுது. ஸோ PM2.5 தான் ரொம்பவே டேஞ்சரஸ். இதை விட இன்னும் டேஞ்சரஸான இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் PM1. இது ரொம்பவே அல்ட்ரா ஃபைன் பார்ட்டிகல், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் இது உடம்புல எங்கே வேணாலும் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பார்ட்டிகல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டீசல்லிருந்து வர பிளாக் கலரில் ஒரு கார்பன் மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க, அது லெட்டு
அண்ட் மெர்க்குரி. இது மாதிரி இதெல்லாம் தான் ஹெவி மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இதோட கலந்து வரும். அது போக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் சல்ஃபேட்ஸ், நைட்ரேட்ஸ், இது எதுவுமே நம்ம பாடிக்கு நல்லது கிடையாது. இது எல்லாமே இதில் கலந்து வரும். யோசிச்சு பாருங்க, ஏர் பொல்யூஷன் லிட்டரலி நம்ம பிளட்ல கலந்து ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு, எல்லா ஆர்கன்ஸ்க்கும் டிராவல் பண்ணுது. இது சும்மா நீங்கள் மூச்சில் இழுத்துட்டு உங்கள் மூச்சு குழாயை மட்டும் வந்து பாதிக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இதோட பாதிப்பு உங்கள் பாடியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நீங்களே யோசிங்க, இவ்வளோ டேஞ்சரஸ் பார்ட்டிகளை நம்மளோட ஒவ்வொரு மூச்சுலையும் இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பாடிக்கு நம்ம எவ்வளோ பெரிய பாதிப்பை கொண்டு வரோம். இப்போ இதோட சிவியாரிட்டியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஷாக்கிங் கம்பேரிசனை பார்க்கலாம். நம்ம எல்லோருக்கும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு தெரியும். சிகரெட் பேக்கெட்ஸ்லேயே வார்னிங்கும் இருக்கும். பட் இந்த ஏர் பொல்யூஷன் சிகரெட் ஸ்மோக்கிங்கை விட எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? டெல்லி மாதிரி ஹைலி பொல்யூட்டட் சிட்டிஸில் வாழ்கிற ஒருத்தர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 25 to 30 சிகரெட் ஸ்மோக் பண்ணுற அளவுக்கு பொல்யூஷனை இன்ஹேல் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் சிகரெட் ஸ்மோக்கே பண்ணலைனாலும் அந்த பொல்யூட்டட் ஏரியாவில் மூச்சு விடுறது ஒரு செயின் ஸ்மோக்கர் மாதிரியான உங்கள் லங்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு சமம். சிகரெட்டில் இருக்கிற அதே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸான கார்பன் மோனாக்சைடு, பென்சீன், ஃபார்மல்டிஹைடு எல்லாமே பொல்யூட்டட் ஏர்லேயும் இருக்குது. லிட்ரலி ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, சேம் திங். பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்மோக்கிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், குவிட்டும் பண்ணலாம். பட் இந்த ஏர் பொல்யூஷனில் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸும் கிடையாது. பிகாஸ் யூ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் ப்ரீதிங். அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ ஏர் பொல்யூஷனை இன்வாலண்ட்ரி ஸ்மோக்கிங் ஆர் பாசிவ் ஸ்மோக்கிங் ஆன் ஸ்டெராய்ட்ஸ்னே சொல்கிறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணலைனாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸோட இஃபெக்ட்ஸு கிடைக்குது. நம்ம சுவாசிக்கிற காற்றுல பார்ட்டிகுலேட் மேட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த சிம்பிள், இந்த மியூஜி அப்படிங்கிறது மைக்ரோகிராம்ஸ். இது வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட். ஒரு மைக்ரோகிராம்னா ஒரு கிராமோட மில்லியன்த் பார்ட், அதாவது ஒரு கிராம் தான் 10 lakhs மைக்ரோகிராம்ஸ். ஸோ மில்லிகிராம் பர் கியூபிக் மீட்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு கியூபிக் மீட்டர் ஏரில் எத்தனை மைக்ரோகிராம்ஸ் பொல்யூட்டன் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மெஷர்மெண்ட். எக்ஸாம்பிள், PM2.5 கான்சன்ட்ரேஷன் 40 மில்லிகிராம் பர் கியூபிக் மீட்டர் அப்படின்னா நீங்கள் ப்ரீத் பண்ணுற ஒவ்வொரு கியூபிக் மீட்டர் ஏர்லேயும் 40 மைக்ரோகிராம்ஸ் டைனி ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் கலந்துருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். WHO-ஓட, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட 2021 கைட்லைன்ஸ் படி ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 5 மில்லிகிராம் பர் கியூபிக் மீட்டர் PM2.5 இருக்கணும். அண்ட் 24 hours ஆவரேஜாக 15 மில்லிகிராம் பர் கியூபிக் மீட்டர்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனில் ஒரு வருஷத்தில் 10 மில்லிகிராம் பர் கியூபிக் மீட்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது WHO-வை விட அதிகம்தான், பட் ஸ்டில் ரீசனபிளான ஒரு நம்பர். அதே இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்தா நம்ம நேஷ்னல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது NAAQS படி ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 40 மில்லிகிராம் பர் கியூபிக் மீட்டர் PM2.5 லிமிட்டாக இருக்கலாம். டெய்லி ஆவரேஜ் 60 மில்லிகிராம் பர் கியூபிக் மீட்டர் வரை இருக்கலாம். இந்தியாவோட PM2.5 லிமிட்ஸ் WHO-ஓட ஆனுவல் லிமிட்ஸை விட 7 to 8 டைம்ஸ் அதிகம். இவ்வளோ அதிகமாக இந்த லிமிட்டை இந்தியா வச்சுருந்தாலும் இந்தியாவில் 749 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கூட WHO கைட்லைனை, அதாவது 5 மில்லிகிராம் பர் கியூபிக் மீட்டரை மீட் பண்ணவே இல்லை. அண்ட் இதில் 60% டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம சொந்த NAAQS 40 மில்லிகிராம் பர் கியூபிக் மீட்டரையும் தாண்டி தான் இருக்குது. லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, IGP ரீஜனில், அதாவது Indo-Gangetic பிளெயின்ஸ் ரீஜனில் ஆவரேஜாக PM2.5 எக்ஸ்போஷர் 75 to 100 மில்லிகிராம் பர் கியூபிக் மீட்டர் வரை இருக்குது. இது NAAQS செட் பண்ண லிமிட் 40ஐயும் தாண்டி 2 மடங்கு அதிகம். WHO கைட்லைன் 5, அதை விட 15 to 20 டைம்ஸ் அதிகம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூவில் இருக்கோம். ஸோ நான் சொன்ன இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர், எஸ்பெஷலி PM2.5 ரொம்ப நாள் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டே இருந்ததுன்னா அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி பாடியோட ஆல்மோஸ்ட் எல்லா சிஸ்டமையும் பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் முதல்ல லங்குக்குள்ளே போய் இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும், அதாவது வீக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் லங்ஸோட எஃபிஷியன்சி குறையும். ஃபஸ்ட்டு மூச்சு விடுறது சிரமம் வரும், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீசஸ் வரும், அதுக்கப்புறம் லங் கேன்சர் கூட வரக்கு சான்ஸ் இருக்குது. இந்த PM2.5 ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறனால அது லங் பைப்பையும் தாண்டி பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகி அங்கேருந்து ஹார்ட், பிளட் வெசல்ஸ்னு எல்லாத்துக்கும் நேரடியாக போய் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ஹை பிபி மாதிரியான கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸும் அதிகரிக்கும். இந்த PM2.5 லங்கில் நிற்காமல் பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போய் பிரெயினோட ப்ரொடெக்டிவ் ஷீல்டான
பிளட் பிரெயின் பேரியரையும் கிராஸ் பண்ணி பிரெயினுக்குள்ளே போனதும் அது நியூரோ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற சொல்லப்படுற ஸ்வெல்லிங்கை ஏற்படுத்தும். இந்த இன்ஃப்ளமேஷனால் பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகுது. அதோட சில முக்கியமான பிரெயின் ரீஜன்ஸோட டெவலப்மெண்ட்டும் ஸ்லோவும் ஆகும். எஸ்பெஷலி டிசிஷன் மேக்கிங், ஃபோக்கஸ் இருக்காது, பிளானிங் மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அண்ட் மெமரி அண்ட் லேர்னிங்க்கு முக்கியமான சென்டரான ஹிப்போகாம்பஸ் இது எல்லாமே டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும். லிட்டரலி உங்களை ஒரு இன்எஃபிஷியன்ட் ஹியூமன் பீயிங்கை அது மாற்றிடும். தொடர்ந்து இந்த பொல்யூட்டன்ஸ் உடம்புக்குள்ளே போகிறனால இம்யூன் சிஸ்டம் கான்ஸ்டண்ட்டாக ஃபைட் மோடில் இருக்க வேண்டி வரும். இது நம்ம உடம்போட இம்யூனிட்டியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஈஸியாக நமக்கு இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸும் வர்றதுக்கான சான்சஸும் அதிகம். யோசிச்சு பாருங்கள், உங்கள் பாடி கான்ஸ்டண்ட்டாக இந்த ஏதோ ஒரு விஷயத்தோட அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதோட எஃபிஷியன்சி லாங் டேர்மில் கம்மியாகும். ரீசன்ட் ஸ்டடீஸில் ஏர் பொல்யூஷனால் காக்னிட்டிவ் டிக்ளைன், அறிவாற்றல் குறைவு, மன அழுத்தம் அண்ட் அல்சைமர்ஸ் மாதிரியான நியூரோ டிசீசஸ் வர வாய்ப்பும் அதிகமாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பொல்யூஷன் உடம்புக்குள்ள தொடர்ந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுறதுனால ஆர்கன்ஸ் வேகமாக முதிர்ச்சியும் அடையிறக்கும் சான்ஸ் இருக்குது. அதாவது ப்ரீமெச்சூர் ஏஜிங் அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாடி தன்னைத்தானே ரிப்பேர் செய்கிற கெப்பாசிட்டியும் குறையும். இந்த பார்ட்டிகளில் இருக்கிற டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் லங்கு, லிவர், உங்கள் கிட்னியில் பல இடத்துல கேன்சரை ஏற்படுத்துறதுக்கான சான்ஸையும் அதிகரிக்குது. இதில் அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு இந்த இம்பேக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அவங்களோட லங் 18 வயசு வர டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் டேமேஜ் நடந்ததுன்னா எஃபெக்ட் பெர்மனண்ட்டாக இருக்க வாய்ப்பும் அதிகம். அவங்க லங் டெவலப் ஆகிட்டே இருக்கிறனால வேகமாக ப்ரீத் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவங்களுக்கு அதிகமான டாக்ஸின் உடம்புக்குள்ளேயும் பிளட் ஸ்ட்ரீம்குள்ளேயும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் விளையாடுவாங்க. அதனால் இவங்களுக்கு எக்ஸ்போஷரும் இதில் அதிகம். அவங்களோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் மெச்சூர் ஆகிருக்காது. அதனால் பொல்யூட்டன்ஸை ஃபைட் பண்ணுற கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு ரொம்பவும் குறைவு பை டிஃபால்ட். ஏர்வே பேசேஜ், அதாவது மூச்சுக்குள்ளாய் சின்னதாக இருக்கிறனால அதனால் அது பிளாக் ஆகிற ரிஸ்க்கும் அதிகம். ஏர் பொல்யூஷனால் ஆஸ்மா அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், லங் இன்ஃபெக்ஷன், ஈவன் கேன்சர் மாதிரியான இஷ்யூஸ் சடனாக வரலாம். அந்த டைமில் டிசீஸை விட பெரிய ஷாக் என்ன அப்படின்னா மெடிக்கல் செலவு. அங்கே தான் ரைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஆனால் ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் வாங்குறதே ஒரு பெரிய தலைவலி. ஒவ்வொரு பாலிசிலையும் காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ், எந்த பிளான், எவ்வளவு கவர் இருக்குது, ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கா இல்லையா, வெயிட்டிங் பீரியட் என்ன, கோபே டேர்ம்ஸ் என்ன, கிளைம் ரிஜெக்ட் ஆகுமான்னு பல கன்ஃபியூஷன் இருக்குது. நம்மளால் இது எல்லாத்தையும் தனியாக ஸ்டடி பண்ணி கரெக்ட் பிளானை சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு தான் டிட்டோ மாதிரியான கம்பெனிஸ் இருக்காங்க. டிட்டோ ஒரு IRDAI ரிஜிஸ்டர்ட் இன்சூரன்ஸ் அட்வைசர் அண்ட் இதை ஆன்லைன் ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்மான ஜெரோதா பேக்கப் பண்ணியிருக்காங்க. இவங்க டைரெக்டாக இன்சூரன்ஸை செல் பண்ணுற சேல்ஸ் ஏஜென்ட் கிடையாது. நம்மளுக்கும் நம்மளோட ஃபேமிலிக்கும் சூட் ஆகிற பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை எதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு அட்வைசர். பாலிசியில் இருக்கிற சின்ன சின்ன கிளாஸஸை கூட இவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கிளாரிட்டியாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிட்டோ மூலமாக பாலிசி வாங்கினீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறப்போ அதுக்கான பேப்பர் ஒர்க் அண்ட் ரெனியூவல்ஸ் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி ஸ்பேம் கால்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குங்க அப்படின்னு ப்ரெஷரும் இவங்க பண்ணுறதில்ல. இவங்களோட வெப்சைட்லேயே எல்லா டைப் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றின டீட்டெயில்ஸும் இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா அவங்களோட ஏஜென்ட் கிட்ட 1-on-1 காலில் பேசி நீங்கள் கன்சல்ட்டும் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி பாலிசி இருந்தாலும் இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு கூட இவங்கள்ட்ட போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபஸ்ட் டைம் பாலிசி வாங்க போகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டிட்டோ இன்சூரன்ஸ் லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ கன்சல்ட் புக்கிங்கை இப்போவே புக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஏர் பொல்யூஷன் டாப்பிக்கில் வரலாம். இந்த இண்டோ-கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் IGP அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். ஏன் இந்த ஏரியாவில் இவ்வளோ பொல்யூஷன் இருக்குது? நான் சொல்லியிருந்தேன், அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் இந்த ஜாகிரபியை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. அது ஏன்? இங்கே தான் நம்ம இந்த இண்டோ-கேஞ்சட்டிக் பிளேனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும். இது பாகிஸ்தான்லேருந்து வெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி பங்களாதேஷ் வரைக்கும் ஈஸ்டில் ஸ்ட்ரெச் ஆகுது. இந்த மாதிரி லிட்டரலி இது இந்தியாவோட ஹார்ட்லேண்ட். உலகத்திலேயே டாப் 15 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸில் 13 சிட்டிஸ் இந்த இண்டோ-கேஞ்சட்டிக் பிளேனில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த ரீஜன் மட்டும் இவ்வளோ பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்னு. இண்டோ-கேஞ்சட்டிக் பிளேன்ஸோட நார்த்தில் ஹிமாலயாஸ் இருக்குது, சவுத்தில் ஆரவல்லி ரேஞ்சஸ் இருக்குது. இது இயல்பாகவே ஒரு வேலி எஃபெக்டை உருவாக்குது. சாதாரணமாக காற்று ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மலைகள் காற்றோட மூமெண்ட்டை தடுத்து காற்று தேங்கி ஸ்டாக்னட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. இந்த ஸ்டாக்னட் ஆகிற காற்றோட சேர்ந்து பொல்யூஷன், புகை, தூசி இது எல்லாமே எஸ்கேப் ஆக முடியாமல்
அதே ரீஜன்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதனால தான் பொல்யூஷன் பில்ட் ஆகி இந்த இண்டோ-கேஞ்சடிக் பிளைன்ஸ் ஒரு பொல்யூஷன் ட்ராப்பாக மாறுது. இதை தான் சயின்ஸில் வேலி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் தெளிவாக காட்டுது என்ன அப்படின்னா, இண்டோ-கேஞ்சடிக் பிளைன்ஸில் ஆனுவல் PM 2.5 கான்சன்ட்ரேஷன் பொதுவாக 60 to 90 mg/m³ ரேஞ்சில் தான் இருக்கும். WHO கைட்லைன் படி சேஃப்டி லிமிட் நம்ம முதலே பார்த்தோம் 5 mg/m³ தான். இதை கம்பேர் பண்ணால் இந்த ரீஜன் எவ்வளோ ஆபத்தான அளவுக்கு பொல்யூட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். அக்டோபர்லேருந்து February வரைக்கும் இந்த ஏரியாவில் பொல்யூஷன் பீக்கில் இருக்கும். இந்த மந்த்ஸில் PM 2.5 லெவல்ஸ் 150 to 250 mg/m³ வரை ரீச்சும் ஆகும். அந்த டைமில் காற்றோட வேகம் குறைஞ்சிருக்கும். அதே சமயம் மழை கிட்டத்தட்ட இருக்கவே இருக்காது. அதனால் புகை, தூசி, மாசு இது எல்லாமே டிஸ்போஸ் ஆகாமல் சர்ஃபேஸ்லேயே தேங்கி நின்றுட்டுருக்கும். சாதாரண என்ன நடக்கும்னா, லேண்டுக்கு பக்கத்தில் காற்று சூடாகி மேலே எழுந்து போகும். அதுக்கு மேலே இருக்கிற குளிர்ந்த காற்று கீழே வரணும். இந்த நேச்சுரல் மூமெண்ட்னால பொல்யூட்டட் ஏர் மேலே டிஸ்போஸ் ஆகும். ஆனால் வின்டர் மந்த்ஸில் இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். டிபெட்டியன் பிளாட்டியூவில் இருந்து வர குளிர்ந்த காற்று கீழே சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில் செட்டில் ஆகும். அதுக்கு மேலே ஒரு சூடான காற்றில் லேயர் உருவாகி லிட்டு மாதிரி ஆக்ட் பண்ணும். இதை தான் சயின்ஸில் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வர்ஷன் டைமில் காற்று மேலே எழுந்து போக முடியாமல் புகை, தூசி, இந்த மாசு பொருட்கள் எல்லாமே சர்ஃபேஸ்லேயே ட்ராப் ஆகி நிற்கும். அதனால் பொல்யூஷன் எஸ்கேப் ஆகவே முடியாது. டெய்லி எமிஷன்ஸும் சேர்ந்து இங்கே ஏர் குவாலிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்ஸ் ஆகும். இங்கே சிச்சுவேஷன் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இது ஒரு ஷேர்டு ஏர் ஷெட். அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருந்து வர எல்லா பொல்யூஷனும் விண்ட் பேட்டர்ன்ஸ் மூலமாக இந்த இண்டோ-கேஞ்சடிக் பிளேன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி வரும். வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்ஸ் படி பஞ்சாப் ரீஜனில் ரஃப்லி 30% பொல்யூஷன் கிராஸ் பார்டர் சோர்ஸில் இருந்து தான் வருது. அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கிற பொல்யூஷனில் சிக்னிஃபிகண்ட் ஷேர் இந்தியாவிலிருந்து தான் போகுது. இதனால தான் இண்டோ-கேஞ்சடிக் பிளைன்ஸ் உலகத்திலேயே மோஸ்ட் பொல்யூட்டட் ரீஜனில் ஒன்றா இருக்குது. டோப்போகிராஃபி மட்டும் போதாதுன்னு இயற்கை இன்னொரு சவாலையும் இங்கே விடுது இந்த இண்டோ-கேஞ்சடிக் பிளைன்ஸில். அதுதான் சீசனல் விண்ட்ஸ். அக்டோபரில் இருந்து February வரைக்கும் நார்த் வெஸ்டர்ன் விண்ட்ஸ் பஞ்சாபில் இருந்தும் ஹரியானாவில் இருந்தும் வேகமாக வீசும். இப்போ இந்த காற்று வருது, இது வெறுமனே வருமா? அதுதான் இல்லை. வரும்போது நிறையா விஷயத்தை இது கூட்டிகிட்டும் வரும். முதல்ல கிராப் ஃபயர்ஸ்லேருந்து வர புகை, அப்புறம் ராஜஸ்தானில் இருக்கிற தார் டெசர்ட்லேருந்து தூசி, அப்புறம் பானிபத்தில் இருந்தும் சோனிபத்தில் இருந்தும் வர இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்ட்ரெயிட்டாக டெல்லியோட போலுக்கு கொண்டு வந்து கொட்டிடுது. இது ஆல்ரெடி ஓவர் க்ரௌடடான ஒரு ஜெயிலில் தினமும் புதுசாக பிரிசனர்ஸை உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். டெல்லியில் பொல்யூஷனுக்கு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் என்ன அப்படின்னு கேட்டால் பல ரிப்போர்ட் சொல்கிறது என்னென்னா வெஹிக்கல்ஸ். ஆல்மோஸ்ட் 47% வரைக்கும் இதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. 1998ல் டெல்லியில் ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கல்ஸ் வெறும் 30 லட்சம் தான் இருந்தது. ஆனால் 2019க்கு இது 1.2 crores தாண்டி இருக்கு. லிட்டரலி 20 yearsல 4 times growth. ரோட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கலாம், ஆனால் வெஹிக்கல்ஸ் அதை விட வேகமாக மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்த கவர்மெண்ட் பல ஸ்டெப்ஸையும் எடுத்திருக்காங்க. 2020ல் BS6 எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னும் BS7 பிளான்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கூட NCR ரீஜனில் 15 yearsக்கும் மேலான ஓல்டு வெஹிக்கல்ஸை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் ரியல் ப்ராப்ளம் இன்னும் ஹேண்ட்லிங் ஸ்டேஜஸ் தான் இருக்குது. பிகாஸ் நியூ ரூல்ஸ் வருது, பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ராப்பராக ஆள் இல்லை. இதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சுச்சுவேஷனும் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்தியாவில் 1000 மக்களுக்கு ஜஸ்ட் 1.2 buses தான் இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் மினிமம் 5 buses இருக்கணும், டெவலப் கண்ட்ரீஸில் 10 buses இருக்கணும் 1000 மக்களுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியாவில் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, க்ரௌடாக இருக்குது அப்படின்னு மக்கள் பஸ்ஸஸை அவாய்ட் பண்ணுறாங்க, கார்ஸுக்கும் பைக்ஸுக்கும் ஷிஃப்ட் ஆகிறாங்க. இப்போ இந்த கார்ஸும் பைக்ஸும் போகும்போது இது புகையை மட்டும் விடுறதில்ல, ஆல்ரெடி செட்டில் இருக்க தூசியும் கிளப்புது. அடுத்தோட நீங்கள் ஏதாவது பஸ்ஸுக்கு பின்னாடி போகும்போது அது தூசி கிளப்பும் போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் வரணும். மாஸ்க் போடாமல் வண்டியவே ஓட்டாதீங்க. இந்த ஏர் பொல்யூஷன் பற்றி பேசும்போது ஒரு சைலண்ட் வில்லன்னா அது இந்த ரோட் டஸ்ட் தான். டெல்லி, கொல்கத்தா, பெங்களூரு இது மாதிரி சிட்டிஸில் 23 to 26% வரைக்கும் PM 2.5 கான்ட்ரிபியூட் பண்ணுறது இதுதான். ஒவ்வொரு வெஹிக்கிளும் ஒவ்வொரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது 10 to 15 கிராம் தூசியை கிளறி விடுது. ரோடில் செட்டில் ஆயிருந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை மறுபடியும் காற்றுல பறக்கவும் விடுது. இதுக்கு மெயின் ரீசன் ப்ராப்பராக இல்லாத ரோட்ஸ்,
ரோடில் உள்ளே இருக்கிற பள்ளங்கள் ப்ளஸ் ஹெவி டிராஃபிக் இது எல்லாம் சேர்ந்து தூசியை காற்றுல கலந்து விடுது. இந்த டஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் வாட்டர் ஸ்ப்ரேயிங், ஆன்டி ஸ்மோக் கன்ஸ் மாதிரி பல டெம்பரரி மெஷர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் இது எதுவுமே லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடையாது. லாங் டேர்மாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரே வழி, மை ரெக்வஸ்ட் டு த கவர்மெண்ட், ரோடை ப்ராப்பராக போடணும், பாத் ஹோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும், சிட்டியில் க்ரீன் பெல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லாட்டி இந்த ரோட் டஸ்ட் டெய்லி திரும்ப மேலே எழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ரோடில் மக்கள் ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஹெவி ஃபைன் போடுங்க. அந்த ஃபைனை சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் ஹை டைம் வி டூ திஸ். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ். தினமும் டெல்லியில் 6850 மெட்ரிக் டன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் வேஸ்ட்டு ஜென்ரேட் ஆகுது. நான் இப்போ இது டெல்லி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். டெல்லி மட்டும் பிரச்சனை கிடையாது, பல சிட்டிஸில் இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸை க்ரீன் நெட்ஸில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஸ்ப்ரேயும் பண்ணணும், மெட்டீரியல்ஸை கவர் பண்ணி வெஹிக்கல்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா பெரும்பாலான சைட்ஸில் ரூலை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நான் ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் கூட நான் பார்க்குறேன் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கல்ஸும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக பேசுகிற ஒரு டாபிக் ஸ்டபிள் பர்னிங். அறுவடை முடிஞ்சதும் வயலில் மிச்சம் இருக்கிற வைக்கோல், குச்சிகள் இது எல்லாத்தையும் ஃபார்மர்ஸ் ஓப்பன் ஃபீல்ட்லேயே எரிப்பாங்க. இதை தான் ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மிட் அக்டோபர்லேருந்து மிட் நவம்பர் வரைக்கும் பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில் ஃபார்மர்ஸ் கிட்டத்தட்ட 35 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வைக்கோலை எரிக்கிறாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். இதுக்கு சிம்பிள் ஆன்சர் என்ன அப்படின்னா அடுத்து பயிர் நடுறதுக்கு லேண்டை வேகமாக கிளியர் பண்ணுறதுக்கான இவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இந்த ஸ்டபிள் பர்னிங். பட் ஏன் அவசரமாக இந்த லேண்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்மரோட நிலைமையை கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இந்த ஸ்டபிள் பர்னிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக், பார்ட்டிகுலேட் மேட்டர் அண்ட் கேஸஸை ஏரில் ரிலீஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் அப்படியே காற்றடிக்கிற இண்டோ-கேஞ்சட்டிக் பிளான்ஸ் ஃபுல்லாக பரவி விடுது. இந்த டைமில் நார்த் இந்தியாவோட வெதர் என்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா கோல்டு, ஸ்டாக்னன்ட் வின்டர் ஏராக இருக்கும். இந்த பொல்யூட்டன்ஸ் எஸ்கேப் ஆக முடியாமல் கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே ட்ராப் ஆகி நிற்கிறோம். ஏன்னா எக்ஸாக்ட்லி இந்த டைமில் தான் இவங்க இதை பர்ன் பண்ணுறாங்க. ஸோ டைமிங் இஸ் ஆல்சோ ஒஸ்ட். இதோட ரிசல்ட் டென்ஸ் ஸ்மாக் பிளாங்கெட்டில் வானத்தில் பரவி நிற்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி. ஸோ ஏன் ஃபார்மர்ஸ் இப்படி பண்ணுறாங்க? இது ஆக்சுவலி 1970s க்ரீன் ரெவல்யூஷனோட ஒரு எதிர்பாராத விளைவு. பஞ்சாபில் கிரவுண்ட் வாட்டர் மிக வேகமாக குறைய ஆரம்பிக்குது. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் 2009 பஞ்சாப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் சப்சாயில் வாட்டர் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் நெல்லை நடுறதுக்கு மான்சூன் சீசன் வர வெயிட் பண்ணணும். மான்சூனில் பிளான் பண்ணால் மழை நீரை யூஸ் பண்ணிக்கலாம், டியூப்வெல்ஸில் இருந்து தண்ணியே எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு. இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நார்மலாக நெல்லை ஜூன் ஆரம்பத்தில் நாற்று நடுவாங்க. ஆனால் இந்த லா வந்ததுக்கப்புறம் மிட் ஜூன் அல்லது ஜூன் கடைசி வரைக்கும் ஃபார்மர்ஸ் வெயிட் பண்ணணும். இது லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டிலே. ஆனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிலே ஆக்சுவலி. ஏன்னா இவங்க டிலே பண்ணி இந்த நாற்று நட்டாங்க அப்படின்னா அறுவடையும் அந்த அளவுக்கு லேட் ஆகும். யூஸ்வலி செப்டம்பர் கடைசியில் அறுவடை முடிஞ்சிடும். ஆனால் இப்போ அக்டோபர் கடைசி, சில சமயம் நவம்பர் வரைக்கும் கூட இந்த அறுவடை போகிறக்கு சான்ஸ் இருக்குது. ப்ராப்ளமே இங்கே தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அடுத்து விளைய போகிற கோதுமை நல்லா விளையணும் அப்படின்னா நவம்பர் ஆரம்பத்திலேயே நாற்று நட்டிருக்கணும். ஏன்னா அதுதான் பெஸ்ட் டைம். இங்கே டிலே பண்ணால் ஈல்டும் குறையும், ப்ராஃபிட்டும் குறையும். ஸோ இப்போ நீங்களே இப்போ இந்த டைம்லைனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நெல்லை அறுவடை பண்ணுறக்கும் கோதுமையை விதைக்கிறக்கும் இடையில லிட்ரலி 2 to 3 வாரம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஷார்ட் விண்டோவில் இந்த ஸ்டபிளை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே வழி இதை எரிக்கிறத தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. நிலத்தை உளுந்து ப்ரிப்பேர் பண்ணணும், கோதுமையை விதைக்கணும். மிஷின்ஸை யூஸ் பண்ணி ஸ்டபிளை மேனேஜ் பண்ணலாம். ஆனால் கிரவுண்டில் ரியாலிட்டி வேறு. இந்த மிஷின்ஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ இருக்கிற சில வாரங்களை மட்டும் இதை ஹையர் பண்ணி ட்ரை பண்ணால் டிமாண்ட் வேறு அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ்க்கு இந்த மிஷின்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். மேனுவல் கிளியரிங்க்கு காஸ்ட்டு, டைமு இது ரெண்டுமே அதிகமாக எடுக்கும். இதுக்கிடையில் ஃபார்மர்ஸ்க்கு குயிக்கஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்டபிளை பர்ன் பண்ணுறது தான். ஜஸ்ட் ஒரு தீக்குச்சி வச்சு ஒரு வயலை தீ மூட்டி விட்டுட்டா போதும். ஃபார்மர்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா ரிஸ்க் எடுக்க முடியாது, வீட்டு ஈல்டு குறைஞ்சா அடுத்த சீசனோட இன்கமும் போயிடும். ஸோ பர்னிங் தான் அவங்களோட சேஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி தான் இந்த ஸ்டபிள் பர்னிங் புழக்கத்துக்குள்ளே வருது. பீக் பர்னிங் டேஸில், அதாவது மிக அதிகமாக எரிக்கிற நாட்களில் இது மட்டும் டெல்லியோட PM 2.5ல் 40% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. சேட்டலைட் இமேஜஸில் பார்த்தா நார்த் இந்தியாவே ஒரு ஸ்மோக் பிளாங்கெட் மாதிரி தெரியும். இந்த மாதிரி
காசியாபாத், ஃபரிதாபாத், சோனிபத் மாதிரியான இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் இருக்கிற கெமிக்கல், டெக்ஸ்டைல், சிமெண்ட், ஸ்டீல் ரிஃபைனரியில் இருந்து வெளியேற ரெசிடியூ அண்ட் ஸ்மோக் பொல்யூஷனுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷனை ஏற்படுத்துது. இந்த ஸ்டபிள் பர்னிங் பார்த்தீங்கன்னா சீசனல் தான், பட் இந்த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் வருஷம் முழுக்க இருக்கும். இந்த ரீஜனோட இன்னொரு மேஜர் பொல்யூஷனுக்கான கான்ட்ரிபியூஷன் டெல்லியை சுற்றி இருக்கிற 12 தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீனர் கிரியா 2024 பண்ண அனாலிசிஸில் ஒரு ஷாக்கிங் விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தாங்க. டெல்லியிலிருந்து 300 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கிற கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட்ஸில் இருந்து வருஷத்துக்கு சுமார் 281 கிலோடன்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது பஞ்சாப், ஹரியானா நடக்கிற ஸ்டபிள் பர்னிங்கை விட வருஷம் முழுக்க பார்த்தா பல மடங்கு அதிகம். ஸ்டபிள் பர்னிங்கில் இருந்து 17.8 கிலோடன்ஸ் தான் SO2 ரிலீஸ் ஆகுது, பட் இங்கே 281 கிலோ டன்ஸ் வெளியாகுது. இதே ரிசர்ச்சில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, இந்த 12 NCR பிளான்ஸில் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் FGD சிஸ்டமை சீக்கிரமாக இன்ஸ்டால் பண்ணால் இந்த SO2 எமிஷனை சுமார் 67% வரைக்கும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணால் ஆனுவல் எமிஷன்ஸ் 281 கிலோடன்ஸில் இருந்து 93 கிலோடன்ஸ் வரைக்கும் குறையும். ஆனால் இதை இன்னும் இவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஏன்? பீஜிங்லேயும் இதே பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாது? இந்த பீஜிங் நம்மளோட கேபிட்டல் சிட்டியான டெல்லி மாதிரியே இதே மாதிரி பொல்யூஷனில் சிக்கி மீண்டு வந்த ஒரு சிட்டி. டெல்லி மாதிரியே பீஜிங்க்கும் ஒரு ஜியாகிரபிக்கல் ட்ராப்பில் தான் இருக்குது. பீஜிங்க்கு நார்த் சைடில் யான் மவுண்டன்ஸ், வெஸ்ட் சைடில் தாய்ஹாங் மவுண்டன்ஸ், இந்த ரெண்டும் இருக்குது. நம்ம பார்த்த அதே இண்டோ-கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் இஷ்யூ, சேம் பவுல் எஃபெக்ட் அண்ட் விண்டரில் சேம் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும். ஒரு டோபோகிராஃபி ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, பீஜிங்கோட டெரைன் விண்டரில் ஏர் பொல்யூஷனை 50%லேருந்து 150% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி விடுது அப்படின்னு. பீஜிங்லேயும் இந்த சீசனல் அக்ரிகல்ச்சரல் ஸ்டபிள் பர்னிங்கும் இருக்குது. சைனாவோட ஹெபி அண்ட் ஷாண்டாங் ப்ராவின்சஸில் ஃபார்மர்ஸ் ஒவ்வொரு ஆண்டம்லேயும் கிராப் ரெசிடியூவை எரிப்பாங்க. இது போக மேலே கோபி டெசர்ட்டில் இருந்து சாண்ட் ஸ்டார்ம்ஸும் வரும். அதனால் சிட்டியில் விசிபிலிட்டி 50 மீட்டர்ஸ் வரைக்கும் குறையும். ஸோ டெல்லியில் இருந்த எல்லா ப்ராப்ளம்ஸ், ஜியாகிரபிக்கல் போல், டெம்பரேச்சர் இன்வர்ஷன், அக்ரிகல்ச்சரல் பர்னிங், சீசனல் விண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பீஜிங்க்கும் லிட்ரலி இந்த எல்லா ப்ராப்ளமும் இருந்திருக்கு. 2013 இவங்களோட PM 2.5 ஒரு ஸ்டேஜில் 755 மைக்ரோகிராம்ஸ் பர் கியூபிக் மீட்டர் வரைக்குமே போயிருக்கு. ஆனுவல் ஆவரேஜ் 100 மைக்ரோகிராம்ஸ் பர் கியூபிக் மீட்டருக்கும் மேலேயும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ 10 வருஷத்தில் அவங்களோட ஆனுவல் ஆவரேஜை 32 மைக்ரோகிராம்ஸ் பர் கியூபிக் மீட்டராக குறைச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்கையே ப்ளூவாக மாறி இருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி மக்கள் மாஸ்க் இல்லாமல் பார்க்ஸில் ஜாக் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற கெஃபேஸ் அவுட்டோர் சீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்க. குழந்தைங்க வெளியே விளையாடுறாங்க. இந்த சேஞ்ச் எப்படி வந்தது? கண்டிப்பாக இங்கே சில விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணியே ஆகணும். அது எப்படின்னா, பீஜிங் ஒரு கிளியர் 5 பாயிண்ட் ஆக்ஷன் பிளானை உருவாக்குனாங்க ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸோட. ஸ்டெப் நம்பர் 1, முதல்ல பெரிய பொல்யூட்டர்ஸை ஷட் டவுன் பண்ணாங்க. பீஜிங்லேயே 2000 ஃபேக்ட்ரிஸை பெர்மனண்ட்டாக க்ளோஸ் பண்ணாங்க. ஷவுகாங்னு சைனாலேயே பிக்கஸ்ட் ஸ்டீல் கம்பெனியை பீஜிங்கில் இருந்து ஹிபிக்கு ரீலோகேட் பண்ணாங்க. இதுக்கான செலவு மட்டும் $15 பில்லியன். அதாவது 80,000 ஜாப்ஸு இங்கே இதால் லூஸும் ஆச்சு. பட் ஸ்டில் இந்த சேஞ்சை இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டிசிஷன் ரொம்பவே முக்கியமான டிசிஷன். ஸோ இதை ஸ்ட்ரிக்டாக முடிவெடுத்து இந்த டிசிஷனை எடுத்தாங்க. ஸ்டெப் நம்பர் 2, மக்கள் அவங்களோட வீட்டில் கோல் ஸ்டோவில் இருந்து கேஸ் எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ்க்கு மாறினாங்க. கவர்மெண்ட் இதுக்கு பெரிய அளவில் சப்சிடியும் கொடுத்தாங்க. ஸ்டெப் நம்பர் 3, பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேசிவாக இம்ப்ரூவ் பண்ணாங்க. 2000 பீஜிங்க்கு 2 சப்வே லைன்ஸ் 54 கிலோமீட்டருக்கு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் சப்வே இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொல்யூஷனை குறைக்கணுங்கிறதுக்காக எலக்ட்ரிக் பஸ்ஸஸை ஹியூஜ் ஸ்கேலில் டிப்ளாய் பண்ணாங்க. அண்ட் க்ரீன் டிரான்ஸ்போர்ட் வேணும் அப்படின்னு நிறையா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை சிட்டி முழுக்க செட்டப் பண்ணாங்க. இதுக்கு மேலே 54 மில்லியன் ட்ரீஸையும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் 4, அக்ரிகல்ச்சர் பர்னிங்கை பேன் மட்டும் பண்ணலை, அதை எக்கனாமிக்கலி ஜீரோ பெனிஃபிட்டாகவும் மாற்றினாங்க. ஃபார்மர்ஸ் அண்ட் கிராப் ரெசிடியூவை பயோமாஸ் பவர் பிளான்ட்டுக்கு கேரண்டீட் ப்ராஃபிட்டபிள் ரேட்ஸில் விற்க வச்சாங்க. இல்லைன்னா ஸ்டபிளை சாயிலில் மிக்ஸ் பண்ணுற மிஷினுக்கு 80% சப்சிடியும் கொடுத்தாங்க. இதை பண்ணி 3 வருஷத்தில் அக்ரிகல்ச்சர் ஃபயர்ஸ் 70% இங்கே ட்ராப் ஆகுது. ஸ்டெப் 5, என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. சேட்டலைட்ஸ் 24/7 ஃபயர்ஸை மானிட்டர் பண்ணிச்சு. ஒரு ஃபயர் டிடெக்ட் ஆன லோக்கல் அஃபிஷியல்ஸ் அதை 2 ஹவர்ஸில் எஸ்டிங்விஷ் பண்ணல அப்படின்னா பெனல்ட்டி. பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஜீரோ காம்ப்ரமைஸை கொண்டு வந்தாங்க. தண்டனை பயம் ரொம்பவே முக்கியம். இது எல்லாமே பீஜிங்கில் 10 இயர்ஸ்க்குள்ளே முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி,
இந்த பிரச்சனையிலேருந்து பீஜிங் வெளியே வர முடிஞ்சுது அப்படின்னா நம்ம ஏன் வெளியே வர முடியாது? இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மெஷரபிள் ஆக்ஷன் பிளானை உருவாக்கி ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏன் முடியாது? பீஜிங் செஞ்சது ஒன்றும் மேஜிக் இல்லை. பொலிட்டிக்கல் வில், ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட், பப்ளிக் கோஆப்ரேஷன், இது எல்லாம் இருந்தால் நம்மனாலும் முடியும். சரி, இப்போ நம்ம இதையும் ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டும் பார்ப்போம். Why are we not able to do this in India? இந்தியாவோட பொல்யூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயிலாக இருக்குது. மெயின் காரணம் லாஸ், ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பேப்பரில் இருந்தாலும் அது கிளியராக இம்ப்ளிமெண்ட் ஆகிறது கிடையாது. ஃபண்டிங் குறைவு, கரெக்டான இஷ்யூக்கு ப்ரையாரிட்டியும் குறைவு. இதனால் ஏர் பொல்யூஷனில் ரியல் இம்பேக்டை பார்க்க முடியறதில்ல. இந்த இஷ்யூக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, மல்டிபிள் ஏஜென்சிஸ் இருக்காங்க, அதனால் ஜீரோ அக்கௌண்டபிலிட்டி ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ தேர். இந்தியாவோட என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், அர்பன் லோக்கல் பாடிஸ், டிரான்ஸ்போர்ட், பவர் மினிஸ்ட்ரிஸ்னு இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகி இருக்கிறதே ஒரு பெரிய அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூவை ஏற்படுத்துது. இதனாலே பார்த்தீங்கன்னா பல டிலே இருக்குது, இதில் கன்ஃபியூஷனும் இருக்குது. இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படின்னு பல பிரச்சனை வருது. பொல்யூஷன் டார்கெட்ஸ் மிஸ் ஆனால் ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறாங்க. இந்தியாவில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ஃபார்மர்ஸ் எல்லாருமே பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்டை வாங்காமல், டஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாமல், க்ராப் ரெசிடியூவை பேர்ன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாமல் அதிலிருந்து காஸ்ட் கட்டிங்கும் பண்ணுறாங்க. அது போக ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட் மாதிரி ஓல்ட் லாஸில் ஃபைன்ஸ் ரொம்பவே குறைவு. அதனால் எல்லாரும் அந்த ஃபைனை ஒரு நார்மல் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் மாதிரி காட்டிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி பாலிசி லூப்போலை யூஸ் பண்ணி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ரிலாக்ஸ் நார்ம்ஸ், ஒன் டைம் ஃபீ கொடுத்து வயலேஷன்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஸோ ஏன் நம்ம பொலிட்டீஷியன்ஸ் இந்த பொல்யூஷனை ப்ரையாரிட்டியாக பார்க்க மாட்டேறாங்க? நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. என்னோட ரெக்வஸ்ட் நம்ம மக்கள்கிட்ட இதுதான். ஓட்டு போட்ட கவர்மெண்ட் நல்ல ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்களா, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா, இன்ஃப்ளேஷன் குறையுதா அப்படின்னு, நம்ம ஏரியா நல்லா டெவலப் ஆகுதா அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி ஏர் பொல்யூஷனும் கம்மியாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் நம்ம கேட்கணும். நம்ம கவர்மெண்ட் சார் சொன்ன மாதிரி ஓட்டை நம்ம எங்கே போட்டோம், விற்றோம் அப்படிங்கிற நிலைமை மாறணும். அதனால் பொலிட்டீஷியன்ஸ் ஸ்ட்ரிக்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஷார்ட் டேர்மில் ஓட் கெயின் தான் கிடைக்கும். பட் இதை கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட் யூனியன்ஸ், இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ஸ் மாதிரி ஸ்ட்ராங் குரூப்ஸ் பண்ணுற லாபியிங் பக்கத்தில் இந்த சின்ன ஓட் கெயினை விட்டு கொடுக்குறது இந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஒரு மேட்ரே கிடையாது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸுக்கு ஸ்டாஃபும் கம்மி, லேப் கெப்பாசிட்டியும் கம்மி, இண்டிபெண்டன்ஸும் கம்மி. ஸோ கண்டினியூஸாக பொல்யூஷனை மானிட்டர் பண்ண, வயலேட்டர்ஸை ப்ராசிக்யூட் பண்ணுறது, இது எல்லாமே ப்ராக்டிகலி நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். டெல்லி அண்ட் என்சிஆர் ரீஜனில் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் லாங் டேர்ம் ரிஃபார்ம்ஸும் ஷார்ட் டேர்ம் எமர்ஜென்சி ஆக்ஷனும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்மாக பொல்யூஷன் சடனாக ஸ்பைக் ஆகும்போது டேமேஜை லிமிட் பண்ண கிராப், அதாவது கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளானை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் ஏக்யூஏ லெவல், டேஞ்சர்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும்போது எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எதை மூடணும்னு கிளியராக டிசைட் பண்ணுற எமர்ஜென்சி பிளே புக் தான் இந்த கிராப் சிஸ்டம். 2020 இருந்து இந்தியா ஃபுல்லாக BS6 ஃபியூவல் அண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இது ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸோட பார்ட்டிகல் மேட்டர் அண்ட் NO2 எமிஷன்ஸை ஷார்ப்பாக கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் NCRல 10 வருஷத்துக்கு மேலே ஓடுற டீசல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் 15 வருஷத்துக்கு மேலே ஓடுற ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸையும் பேனும் பண்ணியிருக்காங்க. a good move. NCRல இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு டைட்டர் எமிஷன்ஸ் நார்ம்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணப்படுது. பெட் கோக் மாதிரி பொல்யூட் பண்ணுற இண்டஸ்ட்ரியல் ஃபியூவல்ஸை பேன் பண்ணி கிளீனர் ஃபியூவல்ஸை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பீக் பொல்யூஷன் டைமில் ஆட் ஆர் ஈவன் வெஹிக்கல் ஸ்கீமும் கொண்டு வந்தாங்க. 2023லேயும் அக்டோபர் 2025லேயும் க்ளவுட் சீடிங் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ரெயினை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கு சக்ஸஸ் ஆகலை. இதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷர் தான். நம்ம இப்போ சவுத் இந்தியாவோட சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, சவுத் இந்தியாவோட மேஜர் மெட்ரோஸ் லைக் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சின், இது எல்லாமே ஆனுவலாக ரெக்கார்ட் ஆகிற PM 2.5 லெவல் மோஸ்ட்லி 25லேருந்து 40 mg/cubic meter ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் இது ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச் தான். நான் இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் கூட நான் செக் பண்ணும்போது இட் வாஸ் கிரேசி. ஈவன் காலையில் கூட 100க்கு மேலே ஒரு வில்லேஜில் கூட நான் பார்த்தேன். சவுத்லேயும் WHO ரெக்கமெண்ட் பண்ணுற லெவலை விட நம்ம கிரேஸியாக அதிகமாக தான் இருக்கும். ஒரே ஒரு சேவிங் ரேஸ் நார்த் இந்தியா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். பட் ஸ்டில் வி ஆர் இன் சீரியஸ் ரிஸ்க். ஒரே ஒரு அட்வான்டேஜ் சவுத் இந்தியாவில் என்ன அப்படின்னா நேச்சர். நிறையா சவுத் இந்தியன் சிட்டிஸ் கோஸ்டல் லைனில் தான் இருக்குது. அங்கே வீசுகிற பலத்த கடல் காற்று பொல்யூஷனை டிஸ்பர்ஸ் பண்ணிடுது. ரெகுலராக பெய்கிற மான்சூன் ரெயின்ஃபால் PM பார்ட்டிகல்ஸை வாஷ் அவுட் பண்ணுது. ஹிமாலயாஸ், ஆராவலிஸ் மாதிரி தடுப்பு இல்லாமல் ஜாகிரஃபியும் ஓப்பன் டெரேனாக இருக்கிறனால பொல்யூட்டட் ஏர் ரொம்ப நேரம் ட்ராப் ஆகி இங்கே நிற்கிறதில்ல. அதனால் சவுத் இந்தியாவில் பெர்மனண்ட்டாக ஸ்மாக் சீசன்னு ஒன்றும் கிடையாது.
பட் எனக்கு தெரிஞ்ச சவுத் இந்தியாலையும் ஏக்யூஐ இண்டெக்ஸ் ரொம்பவே டேஞ்சரஸான லெவலில் இருக்குது, ஈவன் பல கிராமங்களில். ஸோ சவுத் இந்தியா சேஃபா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பெங்களூர் எடுத்துக்கிட்டால் வெஹிக்கிள் கவுண்ட் 1 crore மேலே இருக்குது. டிராஃபிக் கன்ஜெஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட், வேஸ்ட் பர்னிங், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், இது எல்லாம் ஸ்லோவாக பொல்யூஷனை இங்கே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இன்றைக்கி மாடரேட்டாக இருக்கிற பொல்யூஷன் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியாவோட சேம் சுச்சுவேஷன் இங்கேயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை சென்னை, கோயம்புத்தூர், சேலம் தான் ரொம்பவே பொல்யூட்டட் சிட்டிஸாக இருக்குது. அண்ட் இதுக்கு மெயின் ரீசன் வெஹிக்கல் எமிஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் தான். இங்கே நார்மலாக ஏக்யூஐ பார்த்தீங்கன்னா 70லேருந்து 140 வரை இருக்குது. பட் தீபாவளி டைமில் இங்கே ஏக்யூஐ 300க்கும் போகுது. நார்த் இந்தியா சவுத் இந்தியா கம்பேரிசன் பண்ணால் டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். ஆனால் ஹெல்த் இம்பேக்ட் 2 பிளேஸ்லையும் சீரியஸ் தான். பொல்யூஷன் ஒரு சைலண்ட் கில்லர். இதுக்கு சவுண்டு கிடையாது, வார்னிங் கிடையாது, பட் டேமேஜ் உறுதி. ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா நார்த் இந்தியாவில் பொல்யூஷன் ஆல்ரெடி கிரைசிஸ் மோடில் இருக்குது. சவுத் இந்தியாவில் பொல்யூஷன் ஸ்லோவாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே டிஃபரன்ஸ் இந்த ஜாகிரஃபியில் இல்லை, இந்த டிஃபரன்ஸ் நம்ம டிசிஷனால் தான் வந்துட்டுருக்கு. ஃபைனலாக ஒரு ரியாலிட்டி செக். ஏர் பொல்யூஷன் சொல்கிறது ஒரு அன்அவாய்டபிள் இஷ்யூ கிடையாது, ஹியூமன் மேட் ப்ராப்ளம். அதனால் அதுக்கு ஹியூமன் மேட் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. வெஹிக்கல்ஸ் எலக்ட்ரிஃபை பண்ணினா, எஸ்பெஷலி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணால் அர்பன் PM 2.5 எமிஷன்ஸை 30 to 40% வரைக்கும் குறைக்க முடியும் அப்படின்னு ஸ்டடிஸ் சொல்லுது. கோல் பவர் பிளான்ட்ஸில் இருந்து சோலார், விண்ட், ஹைட்ரோ மாதிரி க்ளீன் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆனால் ஒரே மூவில் மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸை ஏர்லேருந்து நம்ம தடுக்க முடியும். அர்பன் பிளானிங் சேஞ்ச் பண்ணாமல் பொல்யூஷன் கண்ட்ரோல் பாசிபிளே கிடையாது. க்ரீன் பெல்ட்ஸ், சயின்டிஃபிக் ஜோனிங், வாக்கபிள் சிட்டிஸ், இது எல்லாமே சிட்டியை ப்ரீத்தபிளாக மாற்றுறதுக்கான லாங் டேர்ம் சொல்யூஷன். ஸ்ட்ராங் லாஸ் பேப்பரில் மட்டும் இருந்தால் போதாது. ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பொல்யூட்டர்ஸ்க்கு ஃபைனை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணால் பொல்யூட்டர்ஸ் பிஹேவியர் ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகும். பீஜிங் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆனால் பிக்கஸ்ட் சேஞ்ச் இந்த லாஸையும் டெக்னாலஜியும் தாண்டி இருக்குது. அது என்னன்னா நம்ம பிஹேவியர். என்னை பொறுத்தவரையில் மக்களோட பிஹேவியரல் சேஞ்ச் ரொம்ப முக்கியம். மக்களுக்கு அவேர்னஸை கொண்டு வரது அதோட ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் நம்ம குழந்தைங்களுக்கு என்வரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியை டீச் பண்ணுறது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட லாங் டேர்ம் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் நம்ம ப்ரீத் பண்ணுற ஏரை க்ளீனாக நம்மளால் மாற்ற முடியும். இதுக்கு முக்கியமானது பொலிட்டிக்கல் வில், பப்ளிக் ப்ரெஷர் அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 3 சேர்ந்தால் தான் இது பாசிபிள். த ஏர் வி சூஸ் டுடே டிசைட்ஸ் த லைஃப்ஸ் டுமாரோ. ஸோ மக்களே, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு க்ளீன் ஏரை கொடுக்க போகிறோமா இல்லை டாக்ஸிக்கை நார்மல்னு அக்செப்ட் பண்ண போகிறோமா? இந்த கேள்வியோடு உங்களை விடுறேன். இந்த மூமெண்ட்டில் உங்கள் ஃபோனை எடுத்து ஏக்யூஐ செக் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் ஏக்யூஐ ஸ்கோர் என்ன அப்படின்னு. லெட்ஸ் டூ சம் கேஸ் ஸ்டடி அண்ட் ஃபைட் திஸ் டுகெதர். டிஸ்கிரிப்ஷனில் 2 ஸ்பெஷல் கோர்ஸ்க்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்று ஜென்ரேட்டிவ் ஏஐ, இன்னொன்று ஏஐ மாஸ்டர் கிளாஸ். இந்த 2 கோர்ஸையும் நான் தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப் பல விஷுவல்ஸோட நம்ம சேனல் ஸ்டைலில் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட், டிசைனர், பிஸ்னஸ் ஓனர், கண்டென்ட் கிரியேட்டர், ஐடி ப்ரொஃபஷனல் இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் சிம்பிளாக இந்த கோர்ஸை புரிஞ்சுக்கலாம். இது லிட்டரலி எல்லாருக்குமான கோர்ஸ். ஃபஸ்ட்டு 500 யூசர்ஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட். ஹரி கோர்ஸு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி என்ரோல் பண்ணுங்கள். ஏஐ ஹெல்ப்போட இந்த டிஜிட்டல் வேர்ல்டை கான்கர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரிமைண்டர் அகைன் மக்களே, நான் டிட்டோ இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொன்னேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கன்சல்டேஷனை புக் பண்ண மறந்துடாதீங்க. தட்ஸ் இட் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி டயபெட்டிஸ் பற்றின வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Till I see you next, this is Jayasim signing off.